السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் தஹஜ்ஜுடைய நேரத்தில் இந்த 3 துஆக்களையும் ஓதுவதன் மூலமாக நம்முடைய செல்வத்தில் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துகின்றான், வருமானத்தை அல்லாஹ் அதிகரிக்கின்றான், யாரிடமும் கையேந்தக்கூடிய அந்த சூழ்நிலைகளிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான். இந்த 3 துஆக்களும் போதும் நம்முடைய அனைத்து விடயங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கக்கூடிய மிகச்சிறந்த 3 துஆக்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் இந்த துஆக்களை ஓதக்கூடிய நேரத்திலே யக்கீனோடு ஓதுவோம். நாம் யக்கீனோடு கேட்கக்கூடிய துஆக்களே அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுகின்றது. நாம் ஓரிரு நாட்கள் ஓதிவிட்டு இந்த துஆக்களின் மூலமாக நாம் கேட்டவை நமக்கு கிடைக்கவில்லை என்று கூறுவதை விட யக்கீனோடு தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் ஓதி வருவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஏதோ ஒரு நாள் நம்முடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வான். நாம் கேட்ட விடயங்களை அல்லாஹ் நமக்கு தருவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதில் நாம் முதலாவது பார்க்கக்கூடிய துஆ தஹஜ்ஜுடைய நேரம். இந்த தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை ஓதுவோம். முதலாவது துஆ, அல்லாஹும்ம ஃகிர்லி தம்பி ووسع لي في داري وبارك لي في رزقي. மீண்டும் ஒரு முறை அந்த துஆவை ஓதுகின்றேன். அல்லாஹும்ம ஃகிர்லி தம்பி ووسع لي في داري وبارك لي في رزقي. இந்த துஆவினுடைய பொருளை பாருங்கள். இறைவா, என்னுடைய பாவத்தை மன்னித்து விடுவாயாக, என் வீட்டை விசாலமாக்குவாயாக, என் வாழ்வாதாரத்தில் ரிஸ்கில் அபிவிருத்தி செய்வாயாக என்று வரக்கூடிய இந்த துஆ மிகச்சிறந்த ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதிகமான சகோதரர்கள், அதாவது சொந்த வீடு இல்லாமல் கூலி வீடுகள், வாடகை வீடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக யக்கீனோடு இந்த துஆவை ஓதுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய வசதிகளை அல்லாஹ் உண்டாக்கி தருவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய ரிஸ்கை அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று இரண்டாவது துஆ அல் குர்ஆனிலே இடம்பெறக்கூடிய ஒரு துஆ, மிக முக்கியமான ஒரு துஆ. இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய ரப்பு நம்முடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம். ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம். எனக்கு அல்லாஹுவே போதுமானவன், வணக்கத்திற்குரிய நாயன் அவனை அன்றி வேறு யாரும் இல்லை, அவன் மீதே நான் பரிபூரண நம்பிக்கை கொண்டுள்ளேன், அவன் தான் மகத்தான அர்ஷின் அதிபதி என்று பொருள்படக்கூடிய அல் குர்ஆனினுடைய 9வது அத்தியாயத்தின் 129வது வசனம். மிக முக்கியமான ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் இக்கட்டான சூழ்நிலைகளில் இருந்து கொண்டிருக்கின்றோமா? வாழ்க்கையில் பல இன்னல்களை சந்தித்து கொண்டிருக்கின்றோமா? வாழ்க்கையில் கஷ்டங்கள், கவலைகளை சந்தித்து கொண்டிருக்கின்றோமா? இந்த துஆவை யக்கீனோடு ஓதுங்கள்.
அத்தனை விடயங்களிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். மன நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு அமைத்து தருவான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆ, அல் குர்ஆன் கூறக்கூடிய ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று மூன்றாவது துஆ நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துஆ. இந்த துஆவும் அல் குர்ஆனிலே இடம்பெறக்கூடிய ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்ஆனிலே நபிமார்கள் ஓதிய துஆக்களை குறிப்பிடுகின்றான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துஆவை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதே போன்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஓதிய துஆ, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஓதிய துஆ என்று நாம் ஏற்கனவே பல்வேறுபட்ட துஆக்களை பார்த்திருக்கின்றோம். அதே போன்றுதான் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துஆவையும் அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அந்த துஆ தான் ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. எங்கள் இறைவனே, எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்துக் கொண்டோம். நீ எங்களை மன்னித்து கிருபை செய்யாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாகி விடுவோம் என்று வரக்கூடிய இந்த துஆ அல் குர்ஆனினுடைய 7வது அத்தியாயத்தின் 23வது வசனமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 3 துஆக்களும் மிக முக்கியமான துஆக்கள். இந்த 3 துஆக்களையும் நாம் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து விடயங்களையும் அல்லாஹ் சீராக்குவான். வருமானத்திலே அல்லாஹ் அதிகரிப்பை உண்டாக்குவான். ரிஸ்கை அதிகரிக்கின்றான். நம்முடைய அதாவது வீட்டிலே பரக்கத்தை அல்லாஹ் உண்டாக்குவான். அதே போன்று அனைத்து விடயங்களையும் சீராக்கக்கூடிய மிகச்சிறந்த 3 துஆக்களாக இந்த துஆக்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. தஹஜ்ஜுடைய நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் அங்கீகரிக்கின்றான். இந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கீழ்வானுக்கு இறங்கி வருவதாகவும், அவன் கீழ்வானுக்கு இறங்கி வந்து என்னை அழைக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா, என்னிடம் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் யாரும் இல்லையா, என்னிடம் உதவி தேடக்கூடியவர்கள் யாரும் இல்லையா, என்னிடம் ஆரோக்கியத்தை கேட்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா, இவை அனைத்தையும் வழங்க நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என்று கூறுவதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தஹஜ்ஜுடைய நேரம் மிக முக்கியமான நேரம், பொக்கிஷமான நேரம், துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய மிகச்சிறந்த நேரம் இந்த தஹஜ்ஜுடைய நேரம். இந்த நேரத்திலே எழுந்து இந்த தஹஜ்ஜுடைய இந்த தொழுகையை தொழுதுவிட்டு அல்லாஹ்விடத்திலே கையேந்துவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து விடயங்களையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான், சீராக்குவான். இந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் துஆ கேட்டுவிட்டு அந்த துஆ கபூலாகியவர்கள் ஏராளமானோர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யக்கீனோடு ஓதுவோம். நாம் யக்கீனோடு ஓதக்கூடிய துஆவே அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுகின்றது. அன்பார்ந்தவர்களே, நாம் யக்கீனோடு ஓதி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக நம்முடைய துஆக்களையும் நம்முடைய ரப்பு அங்கீகரிப்பான். வல்ல நாயனம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.